ஜொஹூர் பாருவில் உள்ள மோலேக் ரியா அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனால் வயிற்றில் எட்டி உதைக்கப்படும் காணொளியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சரி அலாம் காவல்துறை தலைவர் முகமது சொஹைமி இஷாக் விசாரணை நடத்தி வருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் விசாரிக்கப்படும் அதே வேளையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 வருட சிறை தண்டனையும் அல்லது 2000 ரிங்கிட் அபராதமும் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இதனிடையே 1 நிமிடம் 24 வினாடிகள் கொண்ட இச்சம்பவம் தொடர்பான காணொளியொன்று முகநூலில் பதிவேற்றப்பட்டிருந்தது. இதில் ஒரு சிறுவன் தனது தாயாருக்கு காத்திருக்கும் போது சிறுவர்கள் குழு ஒன்றினால் அவன் தாக்கப்பட்டதை காண முடிந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் தாக்கப்பட்ட காணொளி தொடர்பில் எந்த ஆருடங்களையும் தவறான தகவல்களையும் பரப்ப வேண்டாம் என்றும் சொஹைமி பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். அது மட்டுமின்றி இந்த சம்பவமும் சமீபத்தில் சபாவில் 13 வயது சிறுமி ஜாரா கைரீனா உயிரிழந்ததும் மலேசியாவில் குழந்தைகள் மீதான துன்புறுத்தல் சம்பவங்கள் குறித்து பொதுமக்களிடையே கவலையை அதிகரித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.